அழகு குறுக்கமும் அழகடையும். அழகு குறுக்கமும் அழகடையும். இந்த கவிதையை படிப்பதற்கு முன் இந்த கவிதையில் அளபெடை, மகர குறுக்கும் ஐகார குறுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த கவிதையை படிப்போம். அளபெடை. அளபெடை என்றால் அளவை காட்டிலும் மிக்கொலித்தல். செய்யுளில் ஒலி குறையும் இடங்களில் அவ்வொலியை ஈடு செய்யும் பொருட்டு புலவர் என்ன செய்வார் என்றால் பீதோர் இனவெழுத்தை சேர்த்து ஒலியை மிகைப்படுத்துவார். இதற்கு தான் அளபெடை என்று பெயர். உதாரணமாக, கற்றது நாளாய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற திருக்குறளை எடுத்துக்கொண்டோமானால், இதில் தொழா அர் ழாவுக்கு அடுத்து ஆ என்ற உயிரெழுத்தை சேர்த்து பயன்படுத்தியிருப்பார். இதற்கு அளபெடை என்று பெயர். அடுத்ததாக ஐகார குறுக்கம். ஐ என்னும் எழுத்து தனியாக உச்சரிக்கப்படும் பொழுது 2 மாத்திரை அளவில் ஒலிக்கின்றது. அப்பொழுது குறுகுவதில்லை. ஆனால் சொல்லில் வரும்பொழுது, அதாவது சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் அமைந்து உச்சரிக்கப்படும் பொழுது தன் மாத்திரையில் அளவான 2 மாத்திரையிலிருந்து குறுகி 1 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இங்கனம் ஐகாரம் குறுகி ஒலிப்பதற்கு ஐகார குறுக்கம் என்று பெயர். உதாரணம், ஐந்து, வளைவு, பனை போன்ற சொல்லில் வரும்பொழுது ஐகாரம் குறுகி உள்ளது. ஐ என்று தனித்து வரும்பொழுது குறுகவில்லை. இதற்கு ஐகார குறுக்கம் என்று பெயர். அடுத்ததாக மகர குறுக்கம். இம் எனும் எழுத்து தனியாக உச்சரிக்கும் பொழுது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. ஒரு சொல்லில் நகர நகர ஒற்றுக்கள், அதாவது இன் அல்லது இன் எனும் எழுத்துக்கள் வந்து அதன் பின் இம் எனும் ஒற்றெழுத்து வந்தால் அது தன் மாத்திரையாகிய அரை மாத்திரையிலிருந்து குறுகி கால் மாத்திரையாக ஒலிக்கும். இங்கனம் மகரம் குறுகி ஒலிப்பதற்கு மகர குறுக்கம் என்று பெயர். சான்று போன் மருண். இப்பொழுது இந்த கவிதையை வாசிப்போம். அழகு குறுக்கமும் அழகடையும். அழகு குறுக்கமும் அழகடையும். மகர ஒற்று மற்ற இடத்தில் முழுதாய் ஒலிக்கும். மகர ஒற்று மற்ற இடத்தில் முழுதாய் ஒலிக்கும். நகர நகர ஒற்றுக்கு முன் மகர ஒற்று குறுகி ஒலிக்கும். அது மகர குறுக்கம். மலர்கள் மற்ற இடத்தில் முழு அழகாய் இருக்கும். மலர்கள் மற்ற இடத்தில் முழு அழகாய் இருக்கும். அவள் முன் மலரின் அழகு குறைந்து இருக்கும். அவள் முன் மலரின் அழகு குறைந்து இருக்கும். அது மகர குறுக்கமோ? அது மகர குறுக்கமாய் இது மலர் குறுக்கமோ? அது மகர குறுக்கமாய் இது மலர் குறுக்கமோ? ஐகாரம் தனியாய் முழுதாய் ஒலிக்கும். ஐகாரம் தனியாய் முழுதாய் ஒலிக்கும். சொல்லுடன் வந்தால் குறுகி ஒலிக்கும். சொல்லுடன் வந்தால் குறுகி ஒலிக்கும். அது ஐகார குறுக்கம். அழகு தனித்து முழுதாய் இருக்கும். அழகு தனித்து முழுதாய் இருக்கும். அவளுடன் வந்தால் குறைவாய் இருக்கும். அவளுடன் வந்தால் குறைவாய் இருக்கும். அது ஐகார குறுக்கமாய் இது அழகு குறுக்கமோ? செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஈடு செய்ய அளபெடையோ? செய்யுளில் ஓசை குறையும் போது ஈடு செய்ய அளபெடையோ? படைத்தலின் செய்கையில் அழகு குறைந்தபோது ஈடு செய்ய அவள் அழகெடையோ? எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று தமிழ் இலக்கணத்தில் 5 அதிகாரம். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று தமிழ் இலக்கணத்தில் 5 அதிகாரம். மூக்கு மொழி மொழி கூந்தல் குணம். மூக்கு மொழி மொழி கூந்தல் குணம் என்று அழகு இலக்கணத்தில் அவல் அதிகாரமோ? அழகு இலக்கணத்தில் அவல் அதிகாரமோ? சாமிதுரை சீனிவாசன், நல்லாத்தூர். நன்றி.